தனிப்பட்ட முறையில் நீங்க எடப்பாடிய வேணாம் அப்படின்னு சொல்லி நீங்க பாய்காட் பண்ணீங்க. அவரை நாளைக்கு தற்கூரி நீங்க இன்னைக்காச்சும் தாவேக்கா தற்கூரின்னு சொல்றதெல்லாம் இப்ப வந்த ஸ்டைலும். ஃபர்ஸ்ட் அரசியல்ல ஒருத்தர் தற்கூரின்னு சொன்னது அண்ணாமலை தான் எடப்பாடியை சொன்னார். கிணத்து தவளன்னாரு. இவ்வளவு விமர்சனங்கள் பண்ணிட்டு எனக்குள்ளார 1000 கருத்து இருக்கலாம், ஆனால் கட்சி சொல்றத நான் கேட்குற இடத்துல இருக்கிறேன், அதனால எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவேன் அப்படிங்கிறப்ப இந்த மானம் கட்ட பொழப்புக்கு நாளைக்கு நீ இன்னுமா உயிரோட இருக்கிறாங்கிற மாதிரி அப்பயே கட்சியை விட்டு வெளியேறி இருக்கணும். நீங்க எப்ப இந்த அட்டென்ஷன் கெய்னிங் அண்ணாமலைக்கு கொடுக்கணும்னா, நாளைக்கு ஒரு வேளை அவர் பிஜேபி விட்டே வெளியேறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப நம்ம பேசலாம். இது சும்மா ஸ்டண்ட் அடிக்கிறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி, ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜக மாநில தலைவர்களாக இருந்த எல்லாருக்குமே ஏதோ ஒரு ப்ரமோஷன் கொடுத்து தான் எடுத்திருக்காங்க. தமிழிசைக்கு கவர்னர் கொடுத்துட்டு எடுத்தாங்க, எல்முருகனுக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டு எடுத்தாங்க, பொன் ராதாகிருஷ்ணனுக்கு மத்திய மந்திரி கொடுத்துட்டு எடுத்தாங்க. இவர் ஒருத்தரை மட்டும்தான் டீப்ரமோட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. இப்ப எம்பி ராஜ்யசபா கிடைக்கும்னாரு, மத்திய இணையமைச்சர் ஆக போறேன்னாரு. அதை விட பெருசா ஒரு பிட்டு போட்டாங்க. துணை ஜனாதிபதி பட்டியல்ல யார் யாரை போடலாங்கிறதுல அண்ணாமலை பெயர் இருக்குது அப்படின்லாம் சொன்னாங்க. நான் டெல்லி சோர்ஸ்ல விசாரிக்கிறப்ப நாளைக்கு யாரு சார் சொன்னா, அதெல்லாம் அவங்களே நாளைக்கு மார்க்கெட்டிங் பண்ணிக்கிறாங்க. இங்கெல்லாம் அவரை எந்த நிலையிலும் மீண்டும் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதுக்கு தயாரா இல்ல. அமித்ஷா மோடி கிட்ட 100% ஒரு கான்டாக்ட்ல இருந்தவர், ஒரு நல்ல லாபியில இருந்தவர். இன்னைக்கு உண்மையிலேயே சொல்லணும்னா அவருக்கு இவர்கள் இருவரிடமும் இருக்கக்கூடிய தொடர்பு 3% தாங்கிறாங்க. டோட்டலா கம்யூனிகேஷன் கட் ஆயிருச்சு. இவரை சந்திக்க மறுக்கிறாங்க, இவருக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்கறதுக்கு தயாரா இல்லைங்கிறாங்க.